இது வந்து 14 ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை காலையில். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செகண்ட் ஃப்ளோரை வந்து மாப் போட்டுடலாம். ஏன்னா குளுக்குளுன்னு கொஞ்சம் கிளைமேட் இருக்குது, அப்போ தான் கொஞ்சம் வேர்க்காமல் இருக்குங்கிறதுக்காகவே எந்திரிச்சோடனே டிஃபன் கூட பண்ணாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6:30லேருந்து 8:30 மணி ஆகிடுச்சு. இதெல்லாம் மாப் போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் கொஞ்சம் விளக்க வேண்டியிருந்தது. ரொம்ப தேய்ச்செல்லாம் விளக்க முடியாங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விம் சுத்தத்தை வந்து வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. டேரெக்டாக வந்து பாத்திரத்து மேலே ஊற்றி ஸ்க்ரப் பண்ணுங்க தான் போட்டுருந்துச்சு. கொஞ்சம் கூட நுர வரல. ஆனால் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலெலாம் வந்து பூஜை சாமான் விளக்கி வைக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அதே மாதிரியே இருந்தது. புளி வந்து போட்டு வாஷ் பண்ணோம்னா என்ன மாதிரி சுத்தம் வந்து கிடைக்குமோ அதுதான் வந்து கிடைக்குது. டேரெக்டாக ஊற்றி நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதி பாட்டிலுக்கு மேலே எனக்கு வந்து காலி ஆகிடுச்சு இன்றைக்கான பூஜை சாமான் விளக்குனதுக்கே. அது மட்டும்தான் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஒரு வழியாக பூஜை சாமான்லேருந்து அதுக்கப்புறம் பொங்க சருவத்துலேருந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் காப்பு கட்டுற நேரமே வந்துருச்சு. காப்பெல்லாம் வந்து கட்டி முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து அடுத்த நாள் மொச்சை செய்யணுங்கிறதுக்காக மொச்சையை வந்து உரிச்சு வச்சுட்டு இன்றைக்கான நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது.